தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. யாருமே உங்களுக்கு ஒரு த்ரில்லா இருக்கும் அந்த மாதிரிலாம் நினைச்சிட்டு கண்டிப்பா இந்த இடத்துக்கு போகாதீங்க. நைட் டைம்ல இந்த பீச் வந்து ரொம்ப ரிஸ்க்குங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது பிரச்சனை இல்லை, தனியா கண்டிப்பா நீங்க இந்த பீச்சுக்கு போகாதீங்க. இந்த பீச் இல்லை, எந்த பீச்சுக்கும் நைட் டைம்ல போகாதீங்க. வாங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பார்க்கலாம். எனக்கும் பேசிக்கா பீச்னா ரொம்ப பிடிக்கும், நைட் டைம்ல ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோல என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஹலோ நண்பா, நான் தான் உங்க தமிழ் 7617. இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கோவளம் பீச் தாங்க நம்ம வந்திருக்கோம். நம்ம பார்க்கிங் எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லா பெருசாகவும் இந்த பார்க்கிங் இருக்கும். நம்ம பெரிய பெரிய வண்டியா இருந்தாலும் பிரச்சனை இல்லாமல் விட்டலாம், எந்த வித பார்க்கிங் ஃபீயுமே கிடையாது. நம்ம இந்த வந்து நம்ம நைட் டைம்ல ஒரு த்ரில்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர்லாம் எடுத்துட்டு நம்ம ஃபேமிலியா போனோம். அதாவது நம்ம வந்து நல்லா நோட் பண்ணிங்க, ஃபேமிலியா போனோம். இந்த வீடியோவை நான் வந்து எடுக்கணுமேன்னு சொல்லி எடுக்கலைங்க. நான் வந்து இது வந்து ஒரு ஜாலியான ஒரு வீடியோவா மேக் பண்ணோன்னு தான் நான் மேக் பண்ணேன். ஆனால் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்கிறேன் வாங்க. நம்ம ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே நிறைய கடைகளில் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே போட்டுட்டு இருப்பாங்க, சூப்பராகவே இருக்கும். அது ஒன்றும் கம்மியான ப்ரைஸில் இருக்கும். நீங்களும் கோவளம் பீச்லாம் போயிருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் நம்ம பீச் வீடியோ போட்டிருப்போம், அந்த வீடியோ பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோ வந்தோம். இந்த வீடியோவுக்கு ரொம்ப ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடுத்த வீடியோங்க இது. நம்ம வந்து ஒரு ஜாலியான பர்பஸ்க்காக வீடியோ போடலான்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்தேன். ஆனா அங்க போன உடனே அந்த சுச்சுவேஷனே மாறிடுச்சுங்க. நான் சொல்றேன் வாங்க. இந்த பீச்சில் நீங்க மேக்சிமம் ஒரு 7 to 9 o'clock கூட, நீ 10 o'clock நீங்க பீச்சுக்கெல்லாம் வரலாங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் சொல்றது வந்து ஆஃப்டர் ஒரு 12 o'clock 1 o'clock அந்த மாதிரிலாம் கூட உங்களுக்கு வந்து பெசநகர் அந்த மாதிரி இடத்துல எல்லாமே கூட போலீஸ்லாம் வந்து இருப்பாங்க. இந்த இடத்துலலாம் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்து இந்த பீச்சில் வந்து அலோடு தாங்க, சரிங்களா? இது ஃபிஷ் ஃப்ரைலேருந்து எல்லா விதமான மீன் வறுவல், எறா, நண்டு எல்லாமே எல்லா விதமான வறுவல் கிடைக்கும் மீன் வகையில். நான் சொல்கிறேன், நான் வந்து எல்லாமே ஃபேமிலிஸில் எல்லாமே நம்ம சாப்பிட்டு எல்லாமே என்ஜாய் பண்ணாங்க. நம்ம வந்து 1 day ட்ரிப் மாதிரி போட்டோம். இந்த ட்ரிப் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தது. பட் இந்த பீச்சில் மட்டும் நடந்த சம்பவம் வந்து வீட்டில் எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு வருத்தமாக தான் இருந்தது. நம்ம ப்ளூடூத் ஸ்பீக்கர்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வைப் பண்ணலான்னு தான் நாங்கள் மெயினே போனது. பட் ஆனால் அந்த இடத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சு. நிறைய ரிங்கெல்லாம் நீங்கள் ஒரு வாட்டி ஃபேமிலியோட போகும்போது ரிங்கெல்லாம் போட்டு பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. அது என்ன ஒரு 50 ரூபால வந்து நீங்கள் போட முடியாது, அதெல்லாம் ஃப்ராடுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அப்பெல்லாம் இல்லைங்க, இதெல்லாம் ஒரு மெமரிஸ்ங்க, சரிங்களா? விழுதோ வெளியோ, ஆனால் இது வந்து நம்ம விளையாட்டெல்லாம் நம்ம விளையாடி இருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு மெமரிஸ் தாங்க. நைட் டைமில் பீச்சை பொறுத்த வரையும் சூப்பராகவும் உங்களுக்கு வந்து நல்லா ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க பீச்சு. பட் ஆனால் சில பேர்னு சொல்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், சில பேர் அங்கே நடந்திருக்கிற நடவடிக்கை வந்து அந்த அளவுக்கு இல்லைங்க. ஏன்னா சில பேர் வந்து நிறைய பேர் பீச்சை வந்து பொழுதுபோக்காகவும் வருவாங்க. நிறைய பேர் வந்து அதை எப்படி சொல்லணும்னா சரக்கு அடிக்கிறது அந்த மாதிரி தப்பான விஷயங்களும் யூஸ் பண்ணிட்டு தப்பான விஷயம் பண்ணிட்டு சைலண்டா போனா கூட பிரச்சனை கிடையாது. அங்க பக்கத்துல இருக்கிறவங்க சண்டை வலிக்கிறது அந்த மாதிரி நிறைய நடக்குதுங்க அந்த பீச்சில். நான் பார்த்ததுலயே வந்து அந்த லோக்கல் ஏரியா பசங்களா தெரியல, ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. அதுல வந்து ஒரு 2 பேர் வந்து தனியா நடந்து போயிட்டு இருந்தாங்க, 2 பேர் தான். அவங்க வந்து ஒண்ணுமே பண்ணல. அவங்க கிட்ட கூப்பிட்டு நீ எந்த ஊரு அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அவங்களுக்கு என்னமே ஒண்ணுமே புரியல. அவங்க எதுக்காக நம்மளை கூப்பிட்டாங்க, எதுக்காக இந்த மாதிரி ஒரு மாதிரி பேட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு மாதிரியா நின்றுட்டே இருந்தாங்க. ஏன்னா அவங்க பேசிட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருக்காங்க. நம்ம பாக்கெட்டு எவ்வளோ காசு வச்சிருக்கியா இல்லையா அந்த மாதிரி எல்லாமே அவங்க கேட்டு மிரட்டி அவங்க வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ரொம்ப பயந்துட்டாங்க. ஏன்னா வந்தது வந்து 2 பேர் தான். பட் அவங்க ஃபேமிலியா வந்திருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோட வந்திருந்தாலும் அவங்க தில்லா பேசியிருப்பாங்க. தனியா வந்தது தாங்க ஒரு மேட்ரு. அதுவும் நைட் டைம்ல வந்ததுனால நம்ம போய் போலீஸை கூட நம்ம அந்த டைம்ல போய் கூப்பிடுறதும் ஒரு கஷ்டமான விஷயம் தாங்க. மற்றபடி இந்த பீச்சில் நாங்கள் ஜாலியாகவே என்ஜாய் பண்ணோங்க. நம்ம இந்த இந்த கடையில் வந்து பஜ்ஜி எல்லாமே வாங்கிட்டு, அதே மாதிரி நைட் டைமில் அலைலாம் பயங்கரமாக வருதுங்க. நான் பகல் டைமில் வரையும் தான் பார்த்துருக்கேன். நைட்டு 12 o'clock மேலே அந்த அலை ஒன்றும் நம்ம ஹைட்டுக்கு வந்து அவ்வளோ ஹைட்டு ஏறுதுங்க. அலை சூப்பராகவே இருந்தது. மறக்காமல் ஒரு வாட்டி நீங்கள் பீச் போகணுன்னா கண்டிப்பாக நைட் டைமில் போங்க. ஆனால் அன்டைம்னா நான் சொல்கிறது வந்து ஒரு 10 o'clock மேலே வந்து
நீங்க வீட்டுக்கு வர பாருங்க. நீங்க அந்த டைம் மேலலாம் நீங்க போனா உங்களுக்கு கண்டிப்பா பீச்ல சேஃப்டி கிடையாது தாங்க நான் சொல்லுவேன். உங்களுக்கு வந்து எல்லா கடையுமே உங்களுக்கு வந்து ஒரு 11 o'clock மூடிடுறாங்க பீச்ல. அந்த ரோட் சைட்ல இருக்கிற கடைங்க எல்லாமே இருக்கு. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து போலீஸ் இந்த பீச்சில் பொறுத்த வரையும் நம்மளுக்கு வந்து தர்கா இருக்கிறதுனால அந்த அளவுக்கு வந்து போலீஸ்லாம் அந்த அளவுக்கு இல்லைங்க இங்க. அதனாலதான் மெயின் ரீசனுக்காக நிறைய பேர் வந்து இந்த லோக்கல்ல இருக்கவங்க அதே மாதிரி வந்து கேங்கா இதுக்குன்னு நம்ம கோவலத்துல போயிட்டு சரக்கு அடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டோட வந்து இந்த மாதிரி பண்றாங்க. நீங்க இப்போ அடுத்தது நம்ம வந்து ஏற்கனவே போட்ட வீடியோல நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்ம ப்ளூ ஃபிளாக் பீச்சை பத்தி ஒரு டீட்டெயிலான வீடியோ போட்டிருந்தோங்க. அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இனிமே தான் பார்க்க போறீங்கன்னா நம்ம சேனல்ல போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னா ப்ளூ ஃபிளாக் பீச்னு சொல்லிட்டு தமிழனோட சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பா அந்த பீச்சை மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம சூப்பரா இருக்குங்க அந்த பீச். நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு வரத்துக்கு மனசு. ஏன்னா அந்த ஒரு கோவா ஃபீல் இப்படியே தருங்க. என்ஜாய் பண்ண பீச்லயே நம்பர் 1 பீச் அந்த பீச் தாங்க நான் சொல்வேன். மறக்காம ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணுங்க. அந்த பீச் வந்து லவ்வர்ஸுக்கும் சரி ஃபேமிலிஸுக்கும் சரி உங்களுக்கு வந்து தனியா நீங்க வந்து ஒரு அலோனா ஃபீல் பண்ணா கூட அந்த பீச்சுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நைட் டைம்ல இந்த மாதிரி பீச்சுக்கு போவாதடா இதனால என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம எந்த தப்புமே பண்ணனாலும் சில பேர்னால அவங்க நம்ம போதையில அவங்க என்ன பண்றாங்கன்னே தெரியாது. அதுக்காக தான் நானும் இந்த வீடியோ எடுத்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பை பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.